பழிவாங்குகின்ற வைராக்கியங்கள், பிறருக்கு தீமை செய்வது, கடவுள் கொடையாக கொடுத்திருக்கிற இந்த ஜீவகாந்த சக்தியை வளர்ப்பது எப்படி? இந்த பேராசையினாலையும் எதிர்வினைகளாலும் முறையற்ற பழக்க வழக்கங்களாலும் நோய் கொடுமைகள் கூடி போயிடும். உறவில் மேம்படுவதற்காக, உறவை வளர்ப்பதற்காக நம்மிடம் பல்வேறு சக்திகள் இருக்கிறது. அன்பு நண்பர்களே, உறவுகள் மேம்பட 2ஆம் பருவத்திலே நற்பார்வை, அன்பில் சுய கவனிப்பு, இது நம் வாழ்வை எப்படி பலப்படுத்த முடியும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். போன பகிர்வில் நாம் எல்லாருமே புது பலம் பெறுகிறோம், நமக்குள் ஆழமான ஒரு அன்பு தொடர்பு, ஐக்கியங்கள் வருகிறது என்று பார்த்தோம். நம்மை நாமே தயாரித்துக் கொள்கிற பொழுது, பலம் பெறுகிற பொழுது, அருளில், குணமளித்தலில், தினமும் அன்பு நிறை வார்த்தைகளில், அன்பு தொடுதல்களில், உற்சாக நற்சிந்தனைகளில் வளர்த்து கொள்கிற பொழுது நாமும் இந்த பதிவுகளை பிரதிபலிக்க முடியும், நாம் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்ய முடியும் என்று பகிர்ந்து கொண்டேன் உங்களோடு. இது இப்போ உலகத்தில் ரொம்ப நிஜமாயிட்டு இருக்குங்க. இதில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இறையரசின் பரவுதல் நிஜப்படுத்தப்படும். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியை ஆளுங்க உணர்வாங்க, ஒரு அன்பு சக்தியை ஆளுங்க உணர்வாங்க, ஒரு உண்மையின் அழைப்பை உணர்வார்கள். சக்கேயுக்கு நடந்ததைப் போல மனமாற்ற தன்மைகள் தன்னால் சேர ஆரம்பிக்கும். நான் இப்போ ரோமை நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். திருத்தந்தை பிரான்சிஸ் அதற்கு ஒரு சாட்சி. அவரை சந்திக்க பல்வேறுபட்ட மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் வர்றாங்க. பல நேரத்தில் வர்றவங்க அவர்கிட்ட சொல்கிற செய்திகள் வியப்பில் ஆழ்த்துறதா இருக்கும் நமக்கு. ஒரு முறை ஆப்பிரிக்காவிலிருந்து பல நாடுகள், அதில் 4-5 நாடுகள் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அந்த நாட்டு தலைவர்கள் வந்தாங்க. ஒருத்தர் கொன்று குவிக்கிறதுனா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. தலைவர்கள் வந்துட்டாங்க, போப்பு வர்றார். அப்போ நல்ல ஆரோக்கியமாக நடபடியில் இருந்தார், நடந்துட்டுலாம் இருந்தார். ரொம்ப திடீர்னு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப போர் நடக்கிற நாட்டு தலைவர்கள் காலை விழுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார். அமைதிக்காக வேண்டுதல் கேட்க ஆரம்பித்தார். அமைதிக்காக உழைங்க, அமைதியை கொண்டு வாங்கன்னு. அருமையானவர்களே, ஆப்பிரிக்க கலாச்சாரத்தில் ஒரு ஆண்மகன், அதுவும் ஒரு கடவுள் மனிதர் காலில் விழுந்துட்டா அது மாதிரி அவங்களுக்கு அதை அவங்களால ஜீரணிக்கிறது கஷ்டம். அது அவங்கள பயங்கரமாக தொடும், பாதிப்பை ஏற்படுத்தும். பலருடைய கண்களில் கண்ணீரை பார்த்தேன். நாங்கள் அமைதிக்கு உழைப்போன்னு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன், ஏன்னா எங்கள் சகோதரர்கள் பல நாடுகளில் வேலை செய்கிறாங்க, அந்த நாடுகளில் புதிய மாற்றங்கள் நிகழ்ந்தது. இந்த பணிவு நிறைந்த இயேசு பெருமான் வழியில் பாதம் கழுவி நமக்கு முன்மாதிரி கொடுத்த இறைமகன் வழியிலே இவர்களுடைய பகைமையை மறக்கச் செய்து ஒப்புரவிற்கும் நீதிக்கும் உண்மைக்கும் சான்று பகர அவர் கொடுத்த அழைப்பு. ஏன்னா அவர் வயதானவர். ஒவ்வொருத்தர் காலையும் ஒரு சிலர்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க. இல்லை, நான் இயேசுவின் பெயரால் உங்களை மண்டியிட்டு கேட்குறேன். இந்த சக்தியை பாருங்க, அன்பு சக்தி, அருள் சக்தி. நேர்மறையோடு என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் நினச்சிருந்தா, அங்கே வாயா, நீ இதெல்லாம் தப்பு பண்ணியா, நீ இப்படிலாம் இருக்கமா, இப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்க, நீ உருப்பட மாட்ட, அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். அன்பு கலந்த, பணிவு கலந்த, அருள் நிறைந்த, ஆற்றல் நிறைந்த ஒரு காரியத்தை செஞ்சார். அதில் உள்ளம் குத்துண்டவர்களாக, தொடப்பட்டவர்களாக மனமாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். இது இப்போ ரொம்ப நடக்குது. அதனால தான் இதில் இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அவர் எந்த மத தலைவர் வந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் சரி, அவங்கள சந்திப்பார். ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் இருக்க மாட்டார். அதனால தான் இன்னைக்கு நற்பார்வை சிந்தனை உள்ளவர்கள், அவர்கள் தங்களையும் தெரிந்து கொள்பவர்களாக, தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தை பற்றியும் திறனாய்வு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. இதில் இவர்கள் முட்டாள்கள் அல்ல. இவர்கள் அநியாயத்தை கண்டு, சுயநலங்களை கண்டு கண்ணை மூடி போகிறவர்கள் கிடையாது. ஆனால் சொல்வதை மக்கள் திருந்தும் வண்ணம், உணரும் வண்ணம், மாற்றம் காணும் வண்ணம் அவர்களுக்கு எடுத்துரைக்க இவர்களிடம் இந்த உள்ளார்ந்த பலமும் அருள் நிலைகளும் உள்ளார்ந்த ஆன்மீக ஞானமும் இருப்பதை உணர முடியும். இதுக்கான பயணத்துக்கு தான் நம்ம எல்லாருமே தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேர்மறை வழியிலே, அந்த நற்பார்வை சிந்தனையிலே நமக்கு நிறைய புது உற்சாகம் கிடைக்கும்.
இப்படி நாம் நம்மை டெய்லி தயாரித்து கொள்ளணும். அப்போ அதுக்கு சில படிநிலைகளை சொல்லலாம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, எப்படி ஃபாதர் இந்த மாதிரி இதுக்குள்ளே எங்களை டெய்லி தயாரிச்சுக்கிறது? அப்போ இதுக்கு நான் இந்த பகிர்வில் சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். அந்த விளக்கங்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெய்லி நேரம் ஒதுக்குங்க உங்களை தெரிந்து கொள்றதுக்கு. அப்போ ஒரு உள்ளார்ந்த பயணத்தை ஆரம்பிங்க, நம்ம ஏற்கனவே சிந்தித்தது போல. அடுத்து டெய்லி உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமாவது அமைதியில் ஆழ்நிலை தியானத்துக்கு நேரம் இருக்கணும். அடுத்து இந்த உள்ளார்ந்த பயணம் அமைதியில் இறை அருளுக்குள்ளே போகிறப்ப இறைவன் உணர்த்துவார், இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், இதெல்லாம் நீ திருத்தணும். இன்னைக்கு பலர் பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்த சிந்தனைகள், மனம் திரும்பும் மாட்சி, புது வாழ்க்கைக்கான ஆரம்பங்கள் இல்லாமலே சிலர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு விடுகிறார்கள். அல்லது சிலர் திருந்த பார்க்குறப்ப ரொம்ப லேட்டாயிருது. அல்லது சிலர் புது வாழ்வு ஆரம்பிப்பதற்கு ரொம்ப லேட்டாயிருது. நமக்கு அது ஆகக்கூடாது, நம்ம யாருக்குமே அது ஆகக்கூடாதுன்னு வாழ்த்துவோம். அப்போ இந்த உள்ளார்ந்த பயணம் பண்ணுறப்ப தான் நான் இதெல்லாம் மாற்றணும்னு சொல்லி ஒரு தேடல் வரும். அதுக்கு சில குணமளிப்பு முறைகள்லாம் இருக்குது. நற்பார்வை சிந்தனையில் நாம் ஆன்மீகத்திலையும் அருளிலையும் உள இயல் மெய்ஞானத்தில் எப்படி குணம் பெறுவதுன்றதை பற்றி அடுத்த சிந்தனைகள்லாம் நம்ம சிந்திப்போம். அப்போ அதை நம்ம பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பக்கம் நான் நல்லதை நினைக்கிறேன், நல்லதால் டெய்லி நிறைச்சிக்கிறேன். இந்த தியான நேரங்களில் எனக்குள்ளேயே ஒருவேளை நான் ஒரு சூழலிருந்து வந்திருக்கேன், என்னுடைய பெற்றோர்களோ மற்றவர்களோ ஆசிரியர் பெருமக்களோ உருவாக்கியவர்களோ எனக்கு நல்ல அன்பு வார்த்தை பேசலை, இன்னைக்கு நீங்கள் பேசலாம். ஆழ்மன குழந்தைகிட்ட, நீ ஒரு ஆசீர்வாதம், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் பொக்கிஷமாக நினைக்கிறேன், நீ இன்னும் ஒருபடி ஆசீர்வாதமாக மாற முடியும் என்று நமக்கு நாமே உறுதி கொடுத்து கொள்ள முடியும். நம்மளை பலப்படுத்திக்கணும், சுய கவனிப்பில் நம்ம திடப்படுத்தி கொள்ளணும். அதுக்கப்புறம் சில குணமளிக்கிற பயிற்சி நமக்குள் இருக்கிற நச்சுக்களை வெளியெடுப்பதற்கு உதவியாக இருக்கும். நன்மை நிறை அன்பு வார்த்தைகளால், அனுபவ நினைவுகளால், பயிற்சிகளால், முறையான உணவு பழக்க வழக்கங்களால், உடல் பயிற்சிகளால் என்னை பலப்படுத்தி கொள்கிறேன். அப்புறம் நல்லது செய்கிறேன், வாழ வைக்கிறேன். நான் பெற்ற நல்வாழ்வை, நற்செய்தி பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கிறேன். அதுக்கான உற்சாகம் வந்துடும். நீங்கள் இந்த பயிற்சிக்குள்ளே போக போக நீங்கள் சும்மா இருக்க முடியாது, பகிர்ந்து ஆகணும். எப்படி கிளாடிஸ் அம்மா சொன்னாங்களோ, எனக்கு வயசு இப்போ 102, இன்னும் நான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. நான் பெற்ற நல்ல காரியங்களை மக்கள் புரியும் வண்ணம், குறிப்பாக இளைஞர்கள்னு அவங்க சொன்னாங்க. இளைஞர்கள் இங்கே ரொம்ப வருத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. வாழ்க்கையை பார்த்து, அதனுடைய போராட்டங்களை பார்த்து. பயப்படாதீங்க, வாங்க வாழுவோம், பிறரையும் வாழ வைப்போம். இப்படிப்பட்ட பயிற்சிக்கு நம்மையே தயாரித்து கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு இறைவன் அருள் தருவார், அருள் தருகின்றார். இந்த சிந்தனைகளும் அப்போ உங்களுக்குன்னு அந்த படிநிலைகள் வைத்து கொள்ள வேண்டும். தினமும் இது நீங்கள் திருப்பி உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாட்டியும் கடவுள் சமூகத்தில் உங்களை அமைதியில் இருக்க வச்சு, உங்களை பற்றி கொஞ்ச நேரம் ஒரு சின்ன தியானம், இறை அருள் பிரசன்னத்தோட இயேசுவோடு சேர்ந்து, அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்களை கொஞ்ச நேரம் இனம் கண்டுகொள்கிறது. அதோட உங்களோட வாழ்கிறவங்கள்ட்ட இருக்கிற நல்ல காரியங்கள் பல சமயத்தில் ஈஸியாக வந்துடும். என்னென்னா, அவங்க என்ன திருந்தணும், அது சரியில்லை, இது சரியில்லை, அதை குறை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு சோதனை ரொம்ப வந்துடும். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் எப்படி எனக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறார்கள், இறைவன் கொடைகளாக மாறி இருக்கிறார்கள்ன்றதை நான் கணக்கு பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சுய பயிற்சிகள்லாம் செய்யணுங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு வரும். அடுத்து நம்ம நாட்டில் வாழ்ந்து ஆழியார் பகுதிகளில் தடம் பதித்த ஒரு உன்னதமான இந்திய ஆன்மீகவாதி யாருன்னு யோசனை வருதா? பொள்ளாச்சி பக்கம் ஆழியாரில் தடம் பதித்தவர், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னவர் ஞாபகம் இருக்குங்களா? அவருடைய சிந்தனைகள்லாம் கிறிஸ்தவத்தோடு அப்படி ஒட்டி வரும். நான் ஒரு பிரான்சிஸ்கன் கப்புச்சின் துறவி. அசிசியாருடைய அதிர்வுகள் எல்லாம் அவர்கிட்ட பார்க்கலாம். அமைதிக்காக அந்த காலத்திலேயே பன்னாட்டு நிறுவனத்தில் போய், ஐயா உங்களுக்கு நான் அமைதிக்கு இத்தனை வழிகளை சொல்லி காட்டுறேன், அழகாக சொன்னார். ஆனால் அவங்க அதை கேட்க முடியலை. ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாரும் நல்லாயிருவாங்க, எல்லாருக்கும் சமத்துவம் இருக்கும். அது பலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. போட்டி ஏற்றி இறக்க இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும்னு ஒரு குரூப்பு. அப்போ வேதாத்ரி மகரிஷி மிக உன்னதமான மனிதர். அவருடைய சிந்தனையிலிருந்து ஒரு சில சிந்தனைகள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
நான் வந்து இன்டெக்ரல் ஆப்டிமிசம் அண்ட் ஹாப்பினஸ், அதாவது இந்த நற்பார்வை நல் சிந்தனையும் மகிழ்ச்சியும்னு ஒரு புத்தகம் எழுதினேன் சில வருடங்களுக்கு முன்பாக. அதுக்காக இவருடைய சிந்தனைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ எனக்கு பல சிந்தனைகள் அவர்கிட்ட பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு சிலதை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். வேதாந்திரி மகரிஷி அவர்கள் வாழ்க்கையை 3 பகுதியாக பிரிக்கிறாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது மருத்துவர்களுக்கும் சரி, சாதாரண மக்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, சிறுவர்களுக்கும் சரி மிக உற்சாக சிந்தனையை கொடுக்கறதா இருக்கும். அப்புறம் அதிலிருந்து நம்ம கட்டி எழுப்புவோம். பிறந்ததிலிருந்து 40 வயது வரை வளர்ச்சியின் நேரம்னு சொல்வார். டைம் ஆஃப் மெச்சுரேஷன், growth. அதாவது என்னன்னா, இந்த நேரத்தில் நிறைய கற்றுக்கணும், நிறைய பயிற்சி பண்ணணும், குணம் பெறணும், உணவு பழக்க வழக்கங்கள் முறையாக இருக்கணும், தியானம் பண்ணணும் இறையருள்ல. அதே போல் நன்மைத்தனத்தால் நல்ல வார்த்தைகளால் நம் இதயம் நிரம்பணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசிக்கணும். அவர் அழகாக மனம் திறந்து சொல்வார், கையை இப்படி வச்சுட்டு வாழ்க வளமுடன் சொல்வார். உலக அமைதிக்காக உழைக்கணும், நம்மளை சுற்றிலும் அமைதி குடிகொண்டு இருக்கிறத அதை வந்து அவர் சொல்வார் ஜீவகாந்த சக்தி. இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள், நரம்பியல் வல்லுநர்கள் அதை அழகாக எண்பிக்கிறாங்க. பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி, அந்த ஜீவகாந்த சக்தி எங்கும் நிறைந்திருக்கிறது. அதை உணர்ந்து பார்க்கணும். அப்போ இந்த 40 வயசுக்குள்ள இந்த ஜீவகாந்த சக்தி பெருக்கத்தை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தியான பயிற்சி ஒன்று, உடல் பயிற்சி ஒன்று, மனப்பயிற்சி ஒன்று, தூய்மைப்படுத்துறது ஒன்று எண்ணங்களை, அதே மாதிரி கெட்ட எண்ணங்கள்லேருந்து விடுதலை ஆகிறது. இப்படி தொடர் பயிற்சி போயிட்டே இருக்கணும். இதை நல்லா செஞ்சுக்கிட்டு அன்பு நாளை நிறச்சிக்கிட்டே இருக்கணும், தயாள பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய வழிகளை காட்டுவார். அப்புறம் 2வது பகுதி சாதனை நேரம். 40லிருந்து 80 வரை. ஃபாதர், எனக்கு 50 வயசுலேயே அங்கங்கே ஆட்டம் காணுது, எங்கெங்கேயோ நடுக்க வருது, தலை சுத்துன்னு சுற்றுது, ஃபேன் தோற்று போகும். அதே மாதிரி இப்பயே உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தேவைப்படுது. வயசு என்ன, 42. இப்பயே உட்கார்ந்து சரியாக எந்திரிக்க முடியல, அங்கங்கே வலி தாங்க முடியல. வேதாந்திரி அவர்கள் சொல்லுவார், 40 வயசு வந்துட்டாலும் அப்போ செஞ்சீங்கள்ல வளர்ச்சி பருவத்தில், அதை இப்பையும் தொடரணும். சாதனையின் நேரம் என்று சொல்வார். 40லிருந்து 80 வயது வரை தேவையான அளவு, முறையான அளவில் சாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், பங்களிக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று சொல்வார். அதுக்கு அவர் காட்டுற வழி என்னன்னு சொல்லி கேட்டால், இறையருளிலே நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்தினுடைய கோட்பாடுகளில் வேரூன்றி உங்களை பலப்படுத்தி இயற்கை உணவு, மனத்தை தூய்மைப்படுத்துதல், கருமைய தூய்மைன்னு சொல்லுவார். அதே மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசிக்கிறது. இன்னைக்கு குரோதமும் பல நோய்களுக்கு காரணம் என்னென்னு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறுப்புணர்வு, கோப உணர்வு, கொந்தளிப்புகள், குரோதங்கள், வைராக்கிய பழிவாங்குதல்கள். நல்ல வைராக்கியம் அது வேறு, அது உதவி செய்யும். ஆனால் பழிவாங்குகின்ற வைராக்கியங்கள், பிறருக்கு தீமை செய்வது, பிறர் வாழ்வை சிதைப்பது, இதெல்லாம் விட்டு விலகணும், குணமாகணும். அப்படி பிறக்கிற பொழுது சாதனை அளவு அதிகமாக இருக்கும். 3வது பருவம் 80லிருந்து அதுக்கப்புறம் இறைவன் நாம் வாழ நமக்கு கொடையாக கொடுக்கிற வாழ்க்கையின் கடைசி நிலை வரை, அப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்பையும் இந்த பயிற்சிகள் குறையக்கூடாது, ஆன்மீகம் குறையக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற வாழ்த்துற தன்மைகள் குறையக்கூடாது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், முதிர்ச்சி, நிறைவு. ஆனால் ஏதாவது ஒரு பங்காற்றி கொண்டே இருக்க வேண்டும். நம்மிடம் நிரம்பி இருக்கிற இறையருளை, ஜீவகாந்த சக்தியை எல்லாரோடும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்வார். அமைதியை விதைக்க வேண்டும், அமைதிக்காக உழைக்கணும். எல்லாரும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரிடம் இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தி பெருக்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்வின் அன்பு சக்தி பெருகி, தயாளம் பெருகி, அவர் சொல்வார், நிறைய உதவிகள் செய்யணும். ஒருத்தர் இந்த உலகம் வாழிடமாக மாறுவதற்கு, எல்லாரும் வளமுடன் வாழ்வதற்கு, இல்லாதார் எண்ணிக்கை குறைவதற்கு முயற்சிகள் செய்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்வார். இதை அவர் கடைசி வரை நிரூபித்து காட்டினார். அவர் சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி, 87 வயசு வரை கடைசி அவர் கீழே விழுந்துட்டார். அதனால் அவருக்கு தாக்கங்கள் ஏற்பட்டு கடைசியில் அவர் இறப்பு வந்துச்சு. ஆனால் கடைசி நேரம் வரை அவர் உழைத்தார், போதனை செய்தார், மக்களை வாழ வைத்தார், ஆசீர்வதித்தார். அவர்கிட்ட அந்த ஆன்மீக சக்தியும், அன்பு சக்தியும், அமைதி சக்தியும் நிரம்ப குடிகொண்டிருந்ததுன்னு சொல்லுவாங்க.
அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த உறவுகள் மேம்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கடவுள் கொடையாக கொடுத்திருக்கிற இந்த ஜீவகாந்த சக்தியை வளர்ப்பது எப்படி, இந்த வாழ்வியல் சக்தியை வளர்ப்பது எப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். அதுக்கு வேதாந்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த நிலை உங்களுடைய ஆன்மீகம், நம்ம கிறிஸ்தவ ஆன்மீகத்திலையும் நிறைய வழிகளை இயேசு பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் வேற மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நமக்குள் இருக்கிற இறைவன் கொடுத்த அந்த அளப்பரிய ஜீவகாந்த சக்தியை நாம் சமநிலையோடு வச்சுக்கணும். பல நேரங்களில் அவரே வெளிக்காட்டுவார். என்ன சொல்லுவார்னா, நாம் அதை ரொம்ப செலவிடுறோம். பணி செய்வது இது எப்படிலாம் செலவிடப்படுது? உழைக்கிறதுல, சிந்திக்கிறதுல, பல காரியங்களை எடுத்து செய்கிறதுல, தூங்கும்போது கூட இந்த எனர்ஜி, இந்த சக்தி செலவிடப்படுகிறது. ஆனால் பல நேரங்களில் அதை நம்ம திருப்பி பெறுவதில்லை, அதனுடைய சமநிலையை பாதுகாப்பதில்லை. அதனால தான் நோய் வருது. நோய் எப்படி வருது? இந்த ஜீவகாந்த சக்தியின் அளவுக்கும் செலவினத்துக்கும் பாரதூர வித்தியாசம் வந்துடுது. அப்போ பிரச்சனை இருக்குது. அப்போ அதை சமநிலையில் வைத்து கொள்வதற்கு அவர் காட்டுகின்ற வழிகள் தான் ஆரோக்கியமான சுய கவனிப்பு பயிற்சி முறைகள். அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா அதில் ஆன்மீகம் இருக்குது, முறையான உணவு, அதுக்கு அவர் காட்டுற வழிமுறைகள் என்ன சொல்வார், மரக்கறி உணவுகளை ஆலோசனை கொடுப்பாரு. அதே மாதிரி பயிற்சிகளை தினமும் உடல் பயிற்சிகளையும் செய்ய சொல்வார். அடுத்த பதிவில் உங்களுக்கு அந்த உடல் பயிற்சிகளை பற்றியும் சில பகிர்வுகள் நான் செஞ்சு கொள்வேன். அதே மாதிரி உள்ள தூய்மை, உள்ள தூய்மையிலே என்னுடைய எண்ண தூய்மை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். எண்ணங்கள் மாசுபட்டு இருக்கிற பொழுது, குரோதம் நிறைந்ததாக இருக்கிற பொழுது, இன்றைக்கி நினச்சி பாருங்க, நான் பல நாடுகளை போர்க்கொடுமையிலையும் நோய் கொடுமையிலையும் அதே மாதிரி வியாபார சுயநல குதர்க்கங்களிலும் தங்களை இழந்து கொண்டிருக்கிற மக்கள் வாழுகின்ற சில சூழல்களுக்கு போகிறப்ப அந்த தலைவர்களை பார்க்கிற பொழுது, அதனால் கஷ்டப்படுகிற மக்களை பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி போயிடுச்சு. போராட்டங்கள்லேயே சிலருடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இவர்களுக்கு வேதாந்திரி மகரிஷி அவர்கள் கொடுக்குற ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல, இப்போ வாங்க. அதாவது இந்த நற்பார்வையுள்ள புதிய ஆப்டிமிசம், புதிய அணுகுமுறை. நான் உங்களை தீர்ப்பிட்டு ஒன்றுமில்லாமல் போங்கன்னு இயேசு பெருமான், நான் பாவிகளை தேடி வந்தேன், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று வந்தேன். அதான் இயேசு பெருமானுடைய அழைப்பை பாருங்க. அவருடைய அந்த நற்பார்வை மிக்க ஒரு ஆன்மீக பலம் மிக்க ஒரு அழைப்பாக தான் நமக்கும் வருது. அது இயேசு பெருமான் நம்ம அழைக்கிறார். உங்களை நான் அழைக்கிறேன், உங்களை நான் தேர்ந்து கொண்டேன், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறேன், மன்னிப்பை கொடுக்கிறேன், சமாதானத்தை கொடுக்கிறேன். இதுதான் கடவுள் அருளினுடைய அடையாளம். இதை நாம் நமதாக்கி பலம் பெற வேண்டும். அப்படி நாம் பலம் பெறுகிற பொழுது நமக்குள் இருக்கிற அந்த ஜீவகாந்த சக்தி பெருக்கம் அதிகமாகிறது. இன்னைக்கு அதை அறிவியல் அறிஞர்கள் அவருடைய ஆராய்ச்சியை உலகளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அது சொல்கிறாங்க, இன்னைக்கு உலகத்துக்கு மனுஷனுக்கு இன்னைக்கு பல நேரத்தில் அவன் செலவழிச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கிறான். எங்கே ஓடுறோன்னு தெரியல, எங்கே போகிறோன்னு தெரியல. ஆனால் அவனை தடுத்தாட்கொண்டு அவனை முறையான வழிகளிலே நிதானத்தில் அப்போ ஒரு சமநிலைக்கு வந்துட முடியும். அப்போ இந்த மனசை காயங்களிலிருந்து குணமாக்கி, தேவையில்லாத பேராசையிலிருந்து குணமாக்கி கொண்டு வர்றப்ப சமநிலை வருது. எந்த நிலையில் இருந்தாலும் அவர் திருப்பி கேட்பார், புதிய வாழ்க்கை ஆரம்பியுங்கள். அப்பொழுது சமநிலை வந்து விடுகிறது. சமநிலை வந்து விடுகிற பொழுது உண்மையான சந்தோஷத்திற்கான அடையாளங்களும் வந்துடுது. அதோடு நன்னலமும் ஆரோக்கியமும் நமதாகிறது. ஓரளவிற்கு வயதிற்கேற்ற ஆரோக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேராசையினாலையும் எதிர்வினைகளாலும் முறையற்ற பழக்க வழக்கங்களாலும் நோய் கொடுமைகள் கூடி போயிடுது. இப்போ இதை மாற்றுவதற்காக வேதாந்திரி மகரிஷி போன்ற உயர்ந்த ஞானிகள் காட்டிய அந்த அணுகுமுறை தான் ஒரு சமநிலை கொண்ட ஆன்மீக முயற்சிகள், உடல் பயிற்சிகள், உள்ள பயிற்சிகள், தியான பயிற்சிகள். இதை நமதாக்குவோம். அப்போது நம்மிடம் இருக்கிற இந்த ஜீவகாந்த சக்தி பெருக்கம் வளர்ச்சி பெற முடியும். இந்த ஜீவகாந்த சக்தியினுடைய சமநிலைக்கு இன்னொரு காரியமும் சொல்லுவாங்க. டெய்லி நன்னல பயிற்சிகள் ஏதாவது செய்யணும். அது உடல் பயிற்சியாக இருக்கலாம், பிறரை வாழ்த்துற காரியங்களாக இருக்கலாம். பிறருக்கு உதவி செய்கிறதுலையும் நம்முடைய ஜீவகாந்த சக்தி பெருகும்னு சொல்லுவார். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது, தயாள சிந்தனைகள், செயல்பாடுகள், அதுவும் பிறரை வாழ வைக்க முடியும். பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவது, ஆத்மார்த்தமாக சிரிக்கிறது. அடுத்து அவர் சொல்கிறது ஒழுங்காக தூங்குறது. சிலர் ஒழுங்காக தூங்குறதும் கிடையாது, உறக்கம் கம்மியாக போயிடுது. அதனால இந்த ஜீவகாந்த சக்தியும்
குறைஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவாங்க. அதை முறைப்படுத்தி கொள்ளுகிற பொழுது இன்னும் ஒருபடி நம்முடைய வாழ்வில் அந்த ஜீவகாந்த சக்தியானது சமநிலையில் இருக்கும். அதே மாதிரி நற்பார்வை சிந்தனைகள், அன்பு பெறுவது, அன்பு மிக்கவர்களோடு இருப்பது அந்த ஜீவகாந்த சக்தியை பெருகுவதை இன்னும் வளப்படுத்தும்னு அழகாக சுட்டி காட்டுவார். அதனால தான் அன்பு நிறை பெற்றோர்கள் குழந்தைகளுடைய வாழ்விலே ஜீவகாந்த சக்தி பெருக்கத்தின் காரணிகளாக மாறியிருக்கிறார்கள்னு சொல்லுவார். அதனால இயேசு பெருமான் கூட அதான் அழகாக சொன்னார், அன்பை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். உலகம் தர முடியாத அந்த அன்பை அவர் நமக்கு விட்டு தந்தார். சரிங்களா? அதே மாதிரி அதில் நாம் வளர்ந்து நாமும் பலம் பெற முடியும். உறவில் மேம்படுவதற்காக, உறவை வளர்ப்பதற்காக நம்மிடம் பல்வேறு சக்திகள் இருக்கிறது. அதிலே இந்த முயற்சிகள், அருளின் முயற்சிகள், தினமும் நம்மை நாமே தயாரித்து கொள்ளுகின்ற உடல் சார்ந்த, உள்ளம் சார்ந்த பயிற்சிகள் நம்மை பலப்படுத்த முடியும். அதுக்காக இறைவன்ட்ட அருள் கேட்போம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த ஜீவகாந்த சக்தி பெருக்கத்திற்கு, அருள் சக்தியினுடைய சமநிலைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் உங்களே ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்போது தேவையில்லாத நோய் கொடுமைகள் வந்து தாக்காது. அப்படியே நோய்கள் வந்தாலும் நம் உடலிலே உடல் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும் என்று அன்று வேதாந்திரி அவர்கள் சொன்னதை இன்று அறிவியல் அறிஞர்களும் அதை ஏற்று நமக்கு ஒரு புது செய்தியையும் கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட பயிற்சிக்குள் நாம் செல்ல வேண்டும். நாமும் சந்தோஷம் பெற்று பிறரையும் அந்த சந்தோஷத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட பக்குவத்தில் வளர்வதற்கு உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். அப்போ இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்கலாம், எனக்குள் இந்த வாழ்வு சக்தி, ஜீவகாந்த சக்தி எந்த அளவில் இருக்குது? சில சூழல்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப சூழல்கள், சமூக சூழல்கள், பிரச்சனைகள் இந்த ஜீவகாந்த சக்தியை கீழே கொண்டு போயிடுது. பதைபதைப்பு உணர்வுகளை அதிகப்படுத்தி கொண்டே போகிற பொழுது இந்த ஜீவகாந்த சக்தியினுடைய அளவு குறைந்து விடுகிறது. அதை கவனத்தோடு புரிந்து கொண்டு, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அவர் தியானம் பண்ண சொல்லுவார். டெய்லி கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ண சொல்லுவார். கொஞ்ச நேரமாவது எல்லாத்தையும் வாழ்த்த சொல்லுவார். அப்படி செய்து கொள்ளுகிற பொழுது மீண்டுமாக அந்த புரிதலில், தெரிதலில், பயிற்சியில் படிப்படியாக நாம் மீண்டும் சமநிலை பெற முடியும். அதே மாதிரி எனக்கு இப்படி குறைவாக இருக்குதுன்ற ஒரு புரிதலே என்னை பலப்படுத்தி விட முடியும். அடுத்தாற்போல மீண்டுமாக இந்த அதிர்வலைகள், பாதிப்புகள், தாக்கங்கள் நல்ல நிலையிலே பிறருக்கு வாழ்வு கொடுப்பதாகவும் அமைந்துவிடும். அதே மாதிரி வேதாந்திரி அவர்களிடம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளார்ந்து நல்லதை நினைக்க சொல்லுவார், உள்ளார்ந்து அமைதியை பகிர்ந்து கொடுக்க சொல்லுவார், உள்ளார்ந்து எல்லாரையும் வாழ்த்த சொல்லுவார், அவங்க பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ. அப்போ ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். இறைவா, நீர் எங்கும் நிறைந்திருக்கிற ஜீவ அருள் ஊற்று, அதற்காக நன்றி. சுவாசத்தை உள்ளிழுக்கிறப்ப அந்த ஜீவ சக்தியை உணர்ந்து பாருங்க. ஏன்னா சுவாசத்தில் சக்தி இருக்குது, ஜீவன்னு சொல்லுவாங்க. அது அந்த நன்றி உணர்வோடு சுவாசத்தை உள்ளிழுத்து வெளியே விடுவோம். புரிதலோடும் நன்றி உணர்வோடும் சுவாசத்தை முறைப்படுத்துவோம். இப்போ நான் 3 எண்ணி மூச்சை உள்ளே இழுக்க முடியும்னா 4 எண்ணி மூச்சை வெளியே விடுறது. இயேசுவேன்னு சொல்லிட்டு மூச்சை உள்ளே இழுக்கலாம், இயேசுவேன்னு சொல்லிட்டு மூச்சை வெளியே விடலாம். இயேசுவேன்னு சொல்லிட்டு மூச்சை உள்ளே இழுக்கலாம், இயேசுவே எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு மூச்சை வெளியே விடலாம். இயேசுவே எங்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லலாம், இயேசுவே எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாம், இயேசுவே உங்களுடைய அன்புக்காக நன்றின்னு சொல்லலாம், இயேசுவே இந்த அன்பு எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு சொல்லலாம். அதே மாதிரி இயேசுவே இந்த உலகத்தை அமைதினால் நிரப்புங்கன்னு சொல்லலாம், இயேசுவே இந்த முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாம். அதே போல் இயேசுவே அன்புனால நிரப்புங்கன்னு சொல்லலாம், இயேசுவே என்னை காயப்படுத்தினவங்களையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. அப்போ உறவிலே நாம் இன்னும் தயாரிக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் நாம் பலம் பெற வேண்டியிருக்கிறது, இன்னும் சமநிலை பெற வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் இறைவன் நிரப்பட்டும் என்று நானும் ஜெபிக்கிறேன். உறவில் தொடர்ந்து மேம்படுவதற்கும் பலம் பெறுவதற்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வணக்கம். சில நோய்கள் தொடர்ந்து இருக்கிற பொழுது அதை மிகைப்படுத்துகிற பக்குவம் நமக்குள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நான் வளர்ந்ததுக்கு காரணம் அப்பா அம்மாவுடைய தாக்கங்கள். இயற்கையோட பக்கத்தில் நின்று ஆழமா மூச்சை உள்ளிழுத்து மூச்சை வெளியே விட்டாலே புது பலம் வந்துருதுன்னு. என்னுடைய மனோபாங்கு எப்படி இருக்கிறது? மிகைப்படுத்துவதாக இருக்கிறதா? பரவாயில்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா அதுக்கு காரணம் நான் வளர்ந்த விதம்.